வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வழக்கமாக ஒன்றிய பாஜக அரசனுடைய சார்பில் நாடாளுமன்ற அந்த கூட்டத்தொடர் என்றாலே பரபரப்பிற்கு பஞ்சமில்லை என்கிற ஒரு சூழலை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதம் 21ஆம் தேதி ஆரம்பித்து நேற்றைக்கு வரைக்கும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஆரம்பித்த அடுத்த நாளே குடியரசு துணைத் தலைவர், மாநிலங்களுடைய தலைவராக இருக்கின்ற ஜெகதீப் தன்கருடைய பதவி விலகல், அதற்கு பிறகு சிறப்பு அந்த வாக்காளர் திருத்த பட்டியல் பற்றி விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அந்த ஒரு மாதம் முழுக்க தங்களுடைய கோரிக்கைகள் வலியுறுத்திக் கொண்டே இருந்தார்கள். பேரணியெல்லாம் நடத்தினார்கள். அதற்கெல்லாம் செவிசாய்க்காத ஒன்றிய பாஜக அரசு சிந்தூர் பற்றி எங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு ஒரு விளக்கம், அதற்கு பிறகு நிறைவு நாளின் போது கிட்டத்தட்ட கருப்பு சட்டம் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மசோதாவை தாக்கல் செய்து அதை கூட்டுக்குழுவுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். எப்படி இருந்தது இந்த மழைக்கால கூட்டத்தொடர்? 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம். அந்த வகையிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். அதே போன்று ஜூம் வாயிலாக சச்சிதானந்தம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், அதே போன்று இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவரும் இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கலாநிதி சார், உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். எப்படி இருந்துச்சு இந்த மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும்? இல்லை, அதாவது இந்த மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் பொழுதே நாங்கள் இந்த அரசாங்கத்தோட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அது நம்ம ஹைலைட் பண்ணி அந்த ஒரு விஷயம் அப்படின்றத பேசலாம். தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நீங்க பேசலாம். அது இது மாதிரி தொடர்ந்து, அதாவது பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ரீசெண்டாக இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜு அந்த கேஷ் இது அப்படின்றது ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ அதை பற்றி ஒரு இது பேசணும். ஆமாம். அதே போல் இந்த பீகாரில் நடக்கிற இந்த எஸ்ஐஆர் இதில் தான் ஒரு ஹைலைட் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய குறிக்கோளாக இருந்தது. இதில் ஆரம்பத்திலே நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, இந்திய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு குடியரசு துணைத் தலைவர் அப்படின்றவர் ஒரு முதல் நாள் பேசுகிறாரு. அதில் எந்த ஒரு அறிகுறியும் இல்லை, அவர் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்றதெல்லாம் ஒரு அறிகுறி எதுவும் கிடையாது. எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்த 10 நாளைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் போட்டு வச்சுருக்காரு. திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் ராஜினாமா பண்ணுறாரு. அது என்ன அப்படின்றது நாங்கள் விசாரித்தப்போ என்ன அப்படின்னா, இது மாதிரி நாங்கள் காங்கிரஸ்லேருந்து கொடுத்த இந்த மசோதாவை அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு அவர் அங்கே இருக்கும் அமைச்சர்கள் அவர்களால் நடத்தப்பட்ட விதம், அதில் ஒரு பெரிய, அதாவது நிர்பந்திக்கப்பட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து அவர் ராஜினாமா செய்தார். இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் எங்கே இருக்காருன்றதே தெரியல. இன்ஃபேக்ட் எதிர்கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது ஒரு ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்ற அளவுக்கு போட்டு தான் நீதிமன்றத்தை அணுகி அந்த சூழலில் இருக்குது. அப்படின்றது எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் இந்த கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸை எப்படி நடத்துனாங்க அப்படின்றதுக்கான ஒரு இதுவாக இருக்குது. அதே போல் இப்போ பல பேர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நாடாளுமன்றத்தில் 30 நாள் எதிர்க்கட்சிகள் முடக்கி விட்டன அப்படின்றதுலாம். ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் அப்படின்றது ஒரு ஜனநாயகத்திற்கே ஒரு பேராபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வழியை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது பீகாரில் மொத்த வாக்காளர்கள் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அபவுட் 7.8 crores இருக்காங்க. அதில் 65 லட்சம் பேர், அதாவது 10% பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறாங்க. அதற்கு என்ன ஏதாவது எவிடன்ஸ் கொடுங்க, எதனால் நீக்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அந்த எலெக்ஷன் கமிஷனில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒரு அரசாங்க அதிகாரி மாதிரி இல்லாமல் ஒரு பாஜகவின் பிரதிநிதியாக போல் அவர் பேசுகிறாரு. அவர் எதிர்க்கட்சி தலைவரை பேசுகிறது நீங்கள் ஒரு ஸ்மோன் அஃபிடவிட் அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் அப்படின்றதே கிடையாது. ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஒரு குடிமகன் வச்சாலே அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறவர் அவர் இது ஒரு பிஜேபியின் ஒரு குரலாக அங்கே ஒலித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது அது மிகப்பெரிய அது அரசாங்கத்திற்கு அவமானமா இல்லாட்டி ஒரு நாட்டிற்கான அச்சுறுத்தலா அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்பொழுது நாங்கள் இந்த எஸ்ஐஆரை பற்றி விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அரசாங்கத்தில் இது எஸ்ஐஆரில் நாங்கள் விவாதிக்கிறதுக்கு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இல்லாதது, இதை பற்றி நாங்கள் பேச முடியாதுன்னு சொல்கிறப்போ நாங்கள் எடுத்து சொல்கிறோம். இதற்கு முன்பாக ஏற்கனவே இந்த அமைச்சரவையிலேயே இருப்பவர்கள் கூட ப்ரீவியஸ் கவர்மெண்ட்லலாம் இதை பற்றி பேசியிருக்காங்க. எஸ்ஐஆர், அதாவது இந்த ஒரு எஸ்ஐஆர் பற்றியோ இல்லாட்டி தேர்தல் முறைகேடுகள் பற்றியோ தேர்தலை பற்றியோ பல விவாதங்கள் நடந்திருக்கு. ஆனால் இவங்க நாங்கள் அதை பேச விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அராஜக போக்கிலே இதை நாங்கள் விவாதிக்கவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பெஹல்காம் அந்த ஒரு இது வந்தப்போ
பெஹல்காம் அப்படின்றது வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா குடிமகனுக்குமே அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் அதில் மட்டும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஓகே. அதற்கு பிறகு மறுபடியும் அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு பெஹல்காம் பேசுகிறோம், ஓகே. அதற்கு பிறகு உங்கள் கோரிக்கையை நாங்கள் வந்து எஸ்ஐஆர் பற்றி பேசுகிறேன். எஸ்ஐஆர் பற்றி நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு வந்து முடித்த உடனே அவங்க வந்து இல்லை இதை பற்றி பேச முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதம் முழுக்க வந்து அவர்களுக்கு தேவையான அந்த மசோதாக்களை எல்லாம் வந்து சட்டமாக்கி விட்டு அதை வந்து பாராளுமன்றம் நடந்தது. இல்லை, அப்போ நீங்கள் சொல்கிற அடிப்படையில் நேற்றைக்கு மக்களவையினுடைய செயலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் 37 மணி நேரம் மட்டும்தான் இது நடந்திருக்கு. அதே மாதிரி மாநிலங்களவையில் 41 மணி நேரம் தான் நடந்திருக்கு. 38% தான் வந்து ப்ரொடக்டிவிட்டியாக இருந்திருக்கு அப்படிங்கிறது. அப்போ எதிர்க்கட்சிகளுக்கு பங்கே இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அதுக்கு காரணம் வந்து நீங்கள் ஆளுங்கட்சின்னு சொல்கிறீங்க, அவங்க முழுக்க முழுக்க முடக்கியது எதிர்க்கட்சிகள்னு சொல்கிறாங்க. அதில் நியாயம் இல்லையா? அதாவது ஒரு பாராளுமன்றத்தை நடத்துவதற்கு முதல் இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கு தான் இருக்குது. அதாவது எதிர்க்கட்சிகள் எப்படின்றது வந்து அது எதிர்க்கட்சிகள் கிடையாது, இது மக்களின் குரலாக பிரதிபலிப்பவர்கள். இன்னைக்கு 65 லட்சம் பேர் வந்து வாக்குரிமை அப்படின்றது போயிருக்கு. அதற்கான விளக்கம் கேட்கும்பொழுது அதில் வந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கான பேர் வந்து வாக்குரிமையை இழந்தவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். அது மாதிரி இருக்கிறப்போ அதாவது மக்களுக்கான குரல் கொடுப்பதற்காகத்தான் இந்த நாடாளுமன்றம் சட்டமன்றம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எதிர்க்கட்சிகளின் குரல் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு எம்பியும் வந்து ஒரு 10 to 15 லட்சம் வாக்காளர்களுடைய கொண்ட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் வந்து நாங்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு போகிறோம். அப்போ நாங்கள் வந்து ஒரு கூட்டாக எதிர்க்கட்சிகள் அனைத்துமே வந்து ஒன்று சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது அந்த எஸ்ஐஆரை டிபேட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் வந்து அதை சரி நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லி அதை பற்றி பேசியிருந்தாங்கன்னா பாராளுமன்றம் சுமூகமாக நடந்திருக்கும். நிச்சயமாக சார் பேசுவோம். அப்போ ஏன் அதன் பின்னணியில் ஏன் விவாதிக்க மறுக்கிறாங்கிற காரணங்களும் இருக்கிறது, நம்ம பேசலாம். இப்போ நம்மளுடைய இணைப்பில் ரவிக்குமார் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். ரவிக்குமார் சார் வணக்கம். அதாவது வழக்கமாக நாடாளுமன்றம் கூடுகிற போது மழைக்கால கூட்டத்தொடரோ இல்லை குளிர்கால கூட்டத்தொடரோ பட்ஜெட் கூட்டத்தொடரோ இப்போ கலாநிதி சார் சொன்னது மாதிரி ஏதோ ஒரு 2 விஷயங்கள் வந்து பெருசாக இருக்கும். நீங்கள் ஹிண்டன்பர்க் அறிக்கை இல்லை வந்து ஒட்டுக்கேட்பு விவகாரம் அப்படின்னு ஒன்று. ஆனால் இந்த முறை குடியரசு துணைத் தலைவர் பதவி விலகிறார், சிந்தூர் பற்றி நீங்கள் வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு, எஸ்ஐஆர் பற்றி பேசணும், கருப்பு சட்டங்கள் அப்படின்னு நிறைய குழப்பங்களோடய இருந்ததா? ஆமா, இந்த அரசாங்கத்தினுடைய தோல்வியை வெளிப்படுத்துற விதமாக இந்த கூட்டத்தொடர் இருந்தது. அதனாலதான் அவங்க வந்து இந்த கூட்டத்தொடரை சரியா நடத்தல. வெறும் 29% தான். மக்களவையில் பாத்தீங்கன்னா 29% தான் செயல்பட்டு. அதுக்கு காரணம் இந்த அரசாங்கம் வந்து இந்த கூட்டத்தொடரை சரியாக நடத்தக்கூடாதுன்னு திட்டமிட்டு அவர்கள் செய்தார். நாங்க கேட்டது, எதிர்கட்சிகள் கேட்டது ஒரு குறிப்பா இன்னைக்கு பீகார்ல நடந்துட்டு இருக்க விஷயம் வெறும் பீகார் மாநிலம் தொடர்பானது கிடையாது. அது வாக்குரிமை என்பது நமக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம். நாடாளுமன்ற ஜனநாயகம் வந்து நம்ம அரசமைப்பு சட்டத்துல ரவிக்குமார் சார் மியூட்ல இருக்குங்களா? நீங்க பேசிட்டு இருந்தது திடீர்னு இடையில கேட்கல. மியூட்ல எதுவும் இருக்கா? ப்ளீஸ் செக் பண்ணுங்க. கேக்குதா? கேக்குது சார், இப்ப கேக்குது. ப்ளீஸ். அதனால அது வந்து அவங்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்ல, தேர்தல் ஆணையத்துக்கு இதை செய்யறதுக்கான அதிகாரமே இல்லை. ஏன்னா அவங்க பண்றது வந்து வாக்காளர் பட்டியலை நாங்க திருத்தம் செய்ய போறோங்கிறது இல்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அது சிஏஏல கொண்டு வரப்பட்டது. குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக ஒரு தேசிய குடிமக்கள் பேரட்டை தயாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குடிமக்கள் பேரட்டை தயாரிப்பதற்கான அமைப்பு வேற, அதற்கான நடைமுறை வேற. அதை தேர்தல் ஆணையம் செய்ய முடியாது. தேர்தல் ஆணையம் செய்வதற்கான எந்த அதிகாரமும் கிடையாது. அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில தான் தேர்தல் ஆணையம் செயல்பட முடியும். அதை வந்து விட்டுட்டு இவங்க வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து இல்ல சார், வழக்கமா வந்து தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை சேர்க்கிறதும் நீக்கிறதும் என்பது இயல்பான ஒரு பணி. நீங்க அது குடியுரிமை திருத்த சட்டத்தோட எப்படி வந்து கனெக்ட் பண்றீங்கன்ற ஒரு கேள்வி பாஜக வைக்கலாம் இல்லையா? அந்த அடிப்படையில தான் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறதா அவர் சொல்றாரு, ஞானேஷ்குமார் சொல்றாரு. இல்ல அப்படி இல்ல. ஏன் செய்யுதுன்னா அவர் வந்து ஏன் இப்படி சொல்றோம்னா, இப்ப 2003 வந்து ஒரு கட் ஆஃப் டேட் கொடுக்குறாங்க. 2003க்கு முன்ன நீங்க வந்து வாக்காளரா பதிவு செய்து கொண்டவர்கள், அதாவது அதுக்கு முன்ன இதே மாதிரி திருத்தம் செய்யப்பட்ட காலம்னு அந்த கட் ஆஃப் வந்து வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து
வாக்காளர் பட்டியல்ல தங்க பேர் இருந்தா இதை காட்டினா போதும், அதை இணைச்சா போதும். ஆனா மற்றவங்க வந்து அவங்களுடைய பெற்றோர்களுடைய பிறப்புச் சான்றிதழ் யாராவது ஒருத்தவங்களுடைய பிறப்புச் சான்றிதழ் காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இது தேர்தல் ஆணையத்துடைய எந்த விதிகளிலுமே கிடையாது, இந்த பிறப்புச் சான்றிதழ் காட்டணும்னு சொல்லி. அதே மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலேயும் ஒருத்தருடைய குடியுரிமை நீங்க பாத்தீங்கன்னா ஓட்டர் லிஸ்ட்ல உங்களை இன்வெஸ்ட் பண்ணும் போது நீங்க இந்திய குடிமகனான்னு கேட்பாங்க. ஆம் அப்படின்னு டிக்ளரேஷன் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஆனால் இவர்கள் அதை நிரூபணம் செய்வதற்கு ஏற்கனவே இருந்த வாக்காளர் அடையாள அட்டையோ குடும்ப அட்டையோ ஆதாரோ எதுவுமே நாங்க ஏற்றுக்க மாட்டோம், நீங்க வந்து உங்க பெற்றோருடைய யாராவது ஒருத்தருடைய பிறப்புச் சான்றிதழ் வேணும் அப்படின்னு கேட்கறது வந்து குடியுரிமை திருத்த சட்டத்துலதான் இது இருக்கு. இது மக்கள் பிரதிநிதி சட்டத்துல இல்ல. அதனாலதான் இவங்க செய்யறது வந்து இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் இவங்க சொல்றது. அது வந்து இதன் பெயர்ல அவங்க செய்யறது வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இல்ல நிச்சயமா சார், அதாவது நடத்துறது சிஏஏவுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் கூட பாஜகவிற்கு பெரும்பான்மை இருக்கிறது. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஒரு விளக்கம் சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். ஆனா ஏன் விவாதிக்கவே மறுக்கிறாங்கிற ஒரு கேள்விக்குள்ள போக வேண்டியது இருக்கே சார், அதை பத்தி ஏன் தொடவே இல்லை? ஏன்னா ஆதாரபூர்வமாக இன்றைக்கு அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம் வந்து சட்டபூர்வமாக அவர்கள் வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இது வந்து ரொம்ப தெளிவா ஆதாரபூர்வமாக இன்றைக்கு அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க, சிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த விஷயம் எல்லாம் நாடாளுமன்றத்துல விவாதிச்சீங்கன்னா அதெல்லாம் தெரிய வந்துடும், அம்பலமாகும். அதனால அவங்க வந்து மறைக்கிறாங்க, ஓடி ஒளிகிறாங்க. இதை வந்து அங்க மட்டும் நிறுத்த போறது இல்லை அவங்க. இன்னைக்கு மேற்கு வங்கத்துல அடுத்து தேர்தல் நடத்த இருக்கிற மேற்கு வங்கத்துல, தமிழ்நாட்டுல, கேரளாவில எல்லா இடத்துலயும் இப்படி வந்து பெரும்பாலான யாரெல்லாம் அவங்களுக்கு ஆதரவா வாக்களிக்கலையோ அவங்களெல்லாம் வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிறது. இது வந்து அவங்களுடைய திட்டம். அதை தான் வந்து பீகார்ல இன்னைக்கு வந்து நாம் கண்டறிந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, கர்நாடகாவில் செஞ்ச மாதிரி போலி வாக்காளர்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிறது. ஒரே அட்ரஸ்ல 300 பேர் 400 பேர் இப்படி வந்து போலி வாக்காளர்களை சேர்க்கிறது, பேர் இல்லாம கொண்டாந்து சேர்க்கிறது, பெற்றோர் பேர் இல்லாம இப்படி போலி வாக்காளர்களை சேர்க்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு உண்மையான வாக்காளருக்கு நீ வந்து பெற்றோருடைய பிறப்பு சான்றிதழ் கொண்டு வா, அப்பதான் உன்னை பட்டியல் வைப்பன்னு நீக்கிறான். இந்த வாக்காளரே இல்லாதவங்கள, அந்த மாநிலத்திலே இல்லாதவங்கள பல பேரை வந்து போலி வாக்காளர்களா கொண்டு வந்து இல்ல நிச்சயமா நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டு வழக்கமா தேர்தல் ஆணையர் சொல்கிற போது இந்த வாக்காளர் பட்டியல்னா சின்ன சின்ன தவறுகள் நடக்கதான் செய்யும், அது காலம் பூரா இருந்துகிட்டு தான் இருக்கிறது. இன்னொன்னு, தேர்தல் களப்பணின்னு உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்ல, உங்களுடைய கட்சியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அங்க இருப்பாங்க, வாக்குச்சாவடி ஊர்கள் இருப்பாங்க, அவங்கள தாண்டி எப்படிங்க ஒரு தப்பு பண்ணிட முடியும்னு தேர்தல் ஆணையம் கேக்குது சார். இதுதான் இது நம்ம மாநிலத்துல இப்ப உதாரணத்துக்கு 2021 தேர்தல் நடந்தது. 2024 தேர்தல்ல இதே மாதிரியான பிரச்சனை வந்தது. பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் முதல்ல வந்து வாக்குப்பதிவு முடிஞ்சதும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சில மணி நேரம் கழிச்சு திடீர்னு ஒரு பெரிய அதிகமா ஆகும், அந்த வாக்குப்பதிவோட பர்சன்டேஜ் திடீர்னு டிஃபர் ஆகும். 6% 7% டிஃபரன்ஸ் வந்தது. ஒரு மணி நேரத்துல 6% வாக்குப்பதிவு பண்ண மாதிரி எல்லாம் காட்டினாங்க. ஆனால் தமிழ்நாட்டுல வந்து அந்த மாதிரி செய்ய முடியல. ஏன்னா நமக்கு தான் இங்க பூத் லெவல் ஏஜென்ட் முன்னியே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியில என்ன பண்ணாங்கன்னா, அவங்க முன்னியே இந்த BLA 1 2 எல்லாம் பயங்கரமா பயிற்சி கொடுத்து அந்த அதுக்கான அந்த படிவங்களை வாக்குப்பதிவு முடிஞ்சதும் அந்த இது பண்ணி அவர் வந்து சைன் பண்ணி கொடுப்பாரு. அந்த படிவங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணும் கம்பல்சரியா அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணி வாங்கி முன்னியே கம்பைல் பண்ணி அந்த ஓட்டோடைய எண்ணிக்கையை வந்து இவங்க சரி பார்த்துட்டாங்க. அதனால இங்க வந்து இவங்களால இந்த ஃப்ராட பண்ண முடியல. ஆனால் வட இந்தியாவுல பல மாநிலங்கள், நீங்க வட இந்தியாவுல பெரும்பாலான மாநிலங்கள்ல இந்த பூத் ஏஜென்டே கிடையாதுங்க. எந்த கட்சிக்கும் பூத் ஏஜென்ட்லாம் கிடையாது. அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், அப்படிதான் அங்க இருக்குது. நம்ம மாநிலத்து மாதிரி நிலைமையை நினைச்சிட்டு நீங்க மற்ற மாநிலங்கள்ல அப்படிதான் இருக்கு போல நினைக்காதீங்க. மற்ற இடங்கள்ல இந்த பூத் லெவல் ஏஜென்ட் ஒவ்வொரு கட்சிக்கும் போய் போடுறாங்க, அவங்க கடைசி வரையும் இருக்கிறாங்க, வெரிஃபை பண்றாங்க, கையெழுத்து போடுறாங்க. இந்த பிராக்டிஸே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நம்ம மாநிலத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக 2 பேருக்கு மட்டும்தான்
எல்லா பூத்லயும் ஏஜென்ட் போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, அவங்களுக்கு வல்லமை இருக்கு, அதுக்கான கட்டமைப்பு இருக்குது. மற்ற எந்த கட்சிக்கும் எல்லா பூத்லயும் ஏஜென்ட போட முடியாது. நிச்சயமா. அப்ப நீங்க சொல்றது மாதிரி பாஜக மாட்டிக்கிட்டு இருக்கு, அதனாலதான் இது வந்து விவாதத்துக்கே எடுக்கல, பதில் சொல்லவும் விரும்பல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சச்சிதானந்தன் சார், உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புறேன். வழக்கமா நாடாளுமன்றம் கூடுகிற போது எதிர்க்கட்சிகள் ஏதாவது ஒரு பிரச்சனை எழுப்பி கேள்விகள் கேட்பாங்க, விவாதிக்கணும்னு சொல்லுவாங்க. அது ஒன்றிய பாஜக அரசு ஏற்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிரமம் தான். அதனால எப்போதும் போலதான் இந்த கூட்டத்தொடர் நடந்ததா, இல்ல எல்லாரும் ஒத்திவைக்கப்பட்டாலும் மற்ற கூட்டத்தொடர்ல இது மாறுபட்டு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? கூட்டத்தொடர் துவங்கினதுல இருந்தே பிரச்சனை தான். நீங்க வந்து நீங்க சிந்தூர் பிரச்சனை, பெஹல்காம் பிரச்சனையை விவாதிக்கவும் அவங்க தயாரா இல்லை. அப்புறம் டே ஒன்ல இருந்தே பிரச்சனைகளை அவங்க துவக்கிட்டாங்க. முதல் நாள் வந்து பாராளுமன்றம் துவங்கணும்னா வந்துட்டு வெளியூர் போயிட்டாரு பிரதமர், வந்து வேற நாடுகளுக்கு பயணம் பண்ணிட்டார். ஏன்னா பாராளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் இந்த காலத்துல நடைபெறுங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் கூட என்னன்னா ஒரு வெளிநாட்டு பயணத்தை திட்டமிட்டு வச்சிருக்கிறாரு. அவங்க வந்து பெஹல்காம் விஷயத்த பேசணும்னு எதிர்கட்சிகள் குரல் கொடுக்கறப்ப பிரதமர் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு, வந்தோன்னு பேசலான்றாங்க. இப்ப அதற்காகவே சபை 2-3 நாள் ஒத்தி வைக்கப்பட்டு அதனுடைய துவக்கத்துல. அதுக்கப்புறம் எல்லாரும் போராடி தான் அவர் பிரதமர் வந்தாரு. வந்த பிறகுதான் பெஹல்காம் விஷயம் வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஒரு 16 மணி நேரம் அப்படின்னு பெஹல்காமுக்காக பிசினஸ் அட்வைசரி கமிட்டி வந்து நேரம் ஒதுக்குனாங்க. ஆனால் ஒரு 19 மணி நேரம் விவாதம் நடைபெற்றது. அதுல கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அதற்கான விவாதத்தை பதிலளிக்கிறேங்கிற அடிப்படையில பிரதமரை எடுத்துக்கிட்டாரு. உள்துறை அமைச்சர் வேற பேசினாரு, பல்வேறு பாஜகவினர் நிர்வாகிகள் பேசினாங்க. அதுல என்னன்னா, நீங்க வந்து பெஹல்காம் விஷயத்துல வந்து இந்த அரசு வந்து ரொம்ப அம்பலப்பட்டு போச்சு. நீங்க வந்து எதிர்கட்சியினுடைய விவாதத்துல தெல்ல தெளிவாக குறிப்பிட்டாங்க. லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷனும் சரி, பல்வேறு எதிர்கட்சிகள் சார்பாக பேசியவர்களும் சரி, இந்திய அரசினுடைய வெளியுறவு கொள்கை இது எவ்வாறு அம்பலப்பட்டு நிக்குது, அமெரிக்காவிடம் அடிமணிந்து நிற்கக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்குங்கிறத அம்பலப்பட்டு அவர் ஒண்ணு எந்த பதிலும் இதற்கு சொல்லவே முடியல. நீங்க வந்து பிரதமர் வந்து இத வந்து மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய இடத்துல அமெரிக்காவுடைய அதிபர் வந்து இருக்கிறாரு. ஆகவே அவருக்கு மத்தியஸ்தம் பண்றதுக்கு எந்த உரிமை இல்லைன்னு பிரதமர் பேசுவாராங்கிறது கூட உறுப்பினர்கள் கேட்டாங்க. அதற்கெல்லாம் அவங்களால பதில் சொல்ல முடியும். இல்ல, நீங்க பதிலே சொல்லலங்கிற இடத்தை நோக்கி நகர்றீங்க. அவர் தெளிவா பதில் சொல்லிட்டதா தான் பாஜக நினைக்கிறாங்க. எந்த மூன்றாம் நபருடைய தலையீடுமே இல்ல, நாங்க தான் முடிவு பண்ணோம், பாகிஸ்தான் கெஞ்சினாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாரு. அதை ரொம்ப மறுக்கிறீங்களா? சபை நடக்கிற அன்னைக்கே பேசுறாரு ட்ரம்ப். எத்தனை முறை பேசிட்டாரு? சபை நடக்கிற அன்னைக்கே அவரு பதில் சொல்றதுக்கு முதல் நாள் கூட பேசியிருக்கிறாரு. நான் வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் வந்து இந்த போரை முடிவு கொண்டு வந்ததுல நான் தான் பிரதான பங்கு வகிச்சேன்னு ஒரு பேசியிருக்கிறார். அவருடைய பெயரை கூட நாடாளுமன்றத்தில் உச்சரிக்கிறதுக்கு என்னங்க பிரச்சனை? அது வந்து அதை கூட உச்சரிக்க மாட்டேங்கிறாரு. அப்ப அமெரிக்காவோடு மோதலை விரும்பாத அடிமணிந்து இருக்கக்கூடிய கொள்கை தான் உங்ககிட்ட இருக்கு. இப்ப நீங்க டாக்ஸ், இந்த வார் நடக்குது இல்லையா, அமெரிக்காவினுடைய இந்த 25% டாக்ஸ், நீங்க ரஷ்யாவோடு நீங்க வர்த்தக உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா மேற்கொண்டு 25% அப்படிங்கிறது கூட நீங்க வந்து அந்த அமெரிக்க அரசினுடைய இந்த அறிவிப்பை கூட நாடாளுமன்றத்துல ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் வந்து ஸ்டேட்மெண்ட் அவரை முன் வச்சாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல கூட இந்த அரச பகிரங்கமா அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கையை கண்டிக்கல. ஆகவே அமெரிக்காவை பார்த்து பயப்படக்கூடிய நிலைமை தான் இந்திய ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. ஆகவே இந்த 2 விஷயங்கள்லுமே இந்த அரசு அம்பலப்பட்டு நிக்கிறதுனால எஸ்ஐஆர் விஷயத்தையும் விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டால் அது மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்க வேண்டியிருக்குமேங்கிறதுக்காகத்தான் அவங்க இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே விவாதிக்க விடாமல் இந்த நாடாளுமன்றத்தையே முடக்கிய காரியத்தை இந்த அரசு தான் செஞ்சிருக்காங்க. இல்ல, நிச்சயமா இல்ல. அதாவது எனக்கு அடிப்படையில ஒரு புரிதலுக்காக ஒரு கேள்வி சார். எஸ்ஐஆர் பத்தி நிறைய பிரச்சனைகள் எதிர்க்கட்சிகள் முழுக்க கூட்டத்தொடர் முழுக்க எழுப்புனீங்க. இதை அதிகம் பெரும்பான்மையா நீங்க திரும்ப எழுப்புனதுனால சிந்தூர் பத்தியோ இல்ல அந்த 50% டாக்ஸ் பற்றி, அமெரிக்காவோட டாக்ஸ் பற்றியோ பேச முடியாம போயிருச்சா? உங்களுடைய கவனம் முழுக்க இதுலதான் குவிந்து இருந்ததா அப்படிங்கிற கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே சார். பெஹல்காம பத்தி பேசிட்டோம். 19 மணி நேரம் இங்க விவாதிச்சிருக்கிறோம். நீங்க வந்து லோக்சபால, ராஜ்யசபாலையும் விவாதம் நடந்திருக்கு. நீங்க வந்து அது விவாதிக்கலன்னு சொல்ல முடியாது. எதிர்கட்சிகள் அதுல சிறப்பாக அழுத்தம் திருத்தமா விவாதிச்சிருக்காங்க.
அதே மாதிரி இந்த டாக்ஸ் சம்பந்தமா விவாதிக்கல. அவங்க வந்து என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அதை பற்றி விவாதிக்கணுங்கிறத சொன்னப்ப கூட அதை பற்றி விவாதிப்பதற்கு நேரம் ஒதுக்கல. டாக்ஸை பத்தி விவாதிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கல. அப்புறம் இந்த எஸ்ஐஆர்ங்கிறது வந்த பிறகு இது ஒரு முக்கியமா நம்ம நாட்டினுடைய ஒரு குடிமகனுடைய வாக்குரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இவ்வளவு 65 லட்சம் வாக்காளர்களை ஒரே இடத்துல இருந்து நீக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம பிஎல்ஏ இருக்காங்க, பூத் லெவல் ஏஜென்ட் வந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனோட தான் அவங்க வந்து நீங்க சேர்த்தல் நீக்கல்ங்கிறது பண்ணணும். இடைப்பட்ட காலத்துல வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் பண்ணுகிறப்போ ஒவ்வொரு கட்சிகள் சார்பா இப்ப நீங்க வந்து அந்த பட்டியலை எடுத்து பார்த்தோம்னா அந்த தேர்தல் கமிஷனை வெளியிட்டக்கூடிய பட்டியல்ல பிஜேபி ஏஜென்ட் போட்டிருக்காங்க, காங்கிரஸ் ஏஜென்ட் போட்டிருக்காங்க, லெப்ட் பார்ட்டிஸ் ஏஜென்ட் போட்டிருக்காங்க. இந்த எந்த ஏஜென்ட்டுகளுமே வாக்காளர்களை சேர்க்கறதுக்கோ நீக்கிறதுக்கோ எந்த படிவத்தையும் கொடுக்கலன்னு பொறி விவரம் வரும். ஆனால் வந்து நீங்க 65 லட்சம் பேரை நீக்கிருக்காங்க, இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றவங்க உயிரோட வர்றாங்க. நீங்க வந்து அவங்க வந்து நிரந்தரமா வெளியூர் குடி போயிட்டாங்கன்னு சொல்லி நீக்கிருக்காங்க. அவங்களுடைய பட்டியலை வெளியிடுங்கன்னா வெளியிட மாட்டாங்க. இப்ப நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் அந்த பட்டியலை வெளியிடுறாங்க. ஆக இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிற போது இதை பற்றி அவங்க நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும்னு கோரிக்கை வச்சு இவங்க ஏன் விவாதிக்க மாட்டேங்கிறாங்க? நீங்க நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. ஆகவே நீங்க வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றாங்க. இப்ப அந்த பிரச்சனையில வந்து லோக்சபால எல்லா கட்சிகளும் சேர்ந்து இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுக்கணும். 163 பேர் கையெழுத்து போட்டிருக்கோம். ராஜ்யசபால 53 பேர் எதிர்கட்சி உறுப்பினர்கள் மட்டும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதை அட்மிட் பண்ணதுக்காக அவரை வந்து காணாமக்கிட்டாங்க. எங்க இருக்காருன்னு தெரியல. மொத்த இந்த பிரச்சனைகளுக்கு இந்த நாடாளுமன்றத்துல இந்த மசோதாக்கள்லாம் விவாதமின்றி நிறைவேறுவதற்கு காரணம் முழுக்க முழுக்க பாஜக அரசினுடைய அணுகுமுறைதான் காரணம். இதுல வந்து எதிர்கட்சிகள் போராடி தோல்வி அடைந்திருக்கிறோங்கிறதா இதை வந்து வெளிக்கொண்டு வருவதற்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான போராட்டத்தை நாங்க உறுதியாக நடத்தணும். இல்ல அப்ப ஒரு வகையில தெரிஞ்சோ தெரியாமலோ அரசுக்கு தான் வெற்றின்றீங்களா? பாஜக அரசுக்கு தான் வெற்றி, எதிர்கட்சிகள் தோல்வி அடைந்துட்டோன்றீங்களா? இல்ல, போராட்டம் நடத்திட்டோம். கடைசி வரைக்கும் போராடி அவங்களை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியலையே. இப்ப நாங்க வந்து மக்கள் மன்றத்துக்கு போயிட்டோம். நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியல அப்படிங்கறதாங்க நாங்க எலெக்ஷன் கமிஷன் நோக்கி ஊர்வலம் போனோம். அன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மக்கள் மன்றத்தை நோக்கி போயிட்டோம். பீகார்ல பெரிய அளவுக்கு பிரச்சாரம்ங்கிறது பீகார்ல நடைபெறுது. நிச்சயமா சார், அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அது என்ன மாதிரியான சூழல்கள் உருவாகுதுன்ற பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இதுல நீங்க எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து பார்த்தீங்க. அதற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தை நோக்கி நாங்க பேரணி செல்வோம் அப்படின்னு சொல்லி போனீங்க, கைது செய்யப்பட்டீங்க. ஆனா தீர்வு என்ன, சொல்யூஷன் என்ன? கடைசி வரைக்கும் எல்லாம் ஒத்தி வைக்கப்பட்டது, எந்த விவாதங்களும் நடக்கல, தீர்வு எதுவுமே கிடைக்கல. அப்படிங்கும்போது அதுல என்ன ரிசல்ட், என்ன யூஸ்? அதாவது ஜனநாயகத்தில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தை முடக்குவது அப்படின்றது வந்து ஒரு ஜனநாயக செயல். அதாவது எப்படின்னா, மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தையுடைய முக்கியத்துவத்தை சொல்லணும்னா, இது நீங்கள் முடக்குனீங்க அப்படின்னா அதோடைய முக்கியத்துவம் தெரியும் உங்களுக்கு. அது ரீசெண்டாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது பாராளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் வந்து மக்கள் மத்தியில் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை, தேர்தல் அந்த ப்ராசஸ் மீதான நம்பிக்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, பல மாநிலங்களில் சர்வே பண்ணதில் எங்கெல்லாம் வந்து ஒரு 10% வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்ன இடத்துலலாம் 25-30% வந்து இப்போ நம்பிக்கை இல்லை அப்படின்னு மக்கள் மத்தியில் வந்து இந்த தேர்தல் ஆணையம் ஏதோ தவறு செய்கிறார்கள் இல்லை. அது நாங்கள் மட்டும் விதைச்சதில்லை. இப்போ வந்து ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த சென்ட்ரல் பெங்களூரில் வந்து மகாதேவ்புரா அப்படின்ற ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் ஒரு 10 ரூமில் வந்து 80 பேர் வாக்காளர்களை பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு வந்து அப்பாவுடைய இனிஷியல் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு 0 அப்படின்ற மாதிரி போடுறது, இல்லை வீட்டு டோர் நம்பர் 0 அப்படின்னு போடுறது. இது போல் பல குற்றச்சாட்டுகள் வந்தப்போ செய்தி நிறுவனங்கள், அதாவது இந்தியா டுடே போன்ற செய்தி நிறுவனங்கள்லாம் அவங்க போய் அதை விசாரிச்சிருக்காங்க. அங்கே போய் விசாரித்தப்போ அதாவது நாங்கள் வந்து ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் பொறுப்பான குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம். ஆனால் ஊடகங்கள் தான் அது வந்து உண்மையா இல்லையா அப்படின்றது. ஏன்னா பிஜேபி பார்த்தீங்கன்னா பாதி நேரம் வந்து போய் ஒரு அடிச்சு விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. அதாவது இவர்கள் இப்படி கொள்ளை அடிச்சிட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஏமாற்றி தான் வந்து இப்போ இன்றைக்கி ஆட்சிக்கு வந்தாங்க. இன்றைக்கி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா யாராவது ஒரு அந்த காலகட்டத்தில் இருந்த அமைச்சர்கள் மீதோ யாராவது அதிகாரிகள் மீதோ நடவடிக்கை எடுத்து தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 11 வருஷத்தில் கிடையாது. ஆனால் நாங்கள் சொல்கிறது வந்து ஊடகங்கள் போய் விசாரித்து அவங்களும் அது உண்மை அப்படின்னு சொல்கிறப்போ, ஸோ இந்த கட்சிகள் சொல்வது மட்டுமல்லாமல் ஊடகங்களும் இதை வந்து பேசுகிறாங்க. ஸோ இது வந்து நான் வந்து பாராளுமன்றத்தில் வந்து இது ஒரு தோல்வின்னே நான் சொல்ல மாட்டேன். நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா,
பிஜேபி எப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ வின் பண்ணுறாங்க, மீதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 39 எம்எல்ஏஸ் வந்து எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க, 39 பேரையும் விலை கொடுத்து வாங்கி ஒரு ஆட்சியை அமைக்கிறாங்க. இது மாதிரி செய்கிறவங்க இது வந்து இந்த மாதிரி தேர்தலில் தில்லுமுள்ளு செய்ய மாட்டாங்க அப்படின்றது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 20% பேர் ஓட்டு போட்டாங்கன்னா கூட அதை 40% மாற்றுறதுக்கான அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இங்கே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த 2 தேர்தல்களில் வந்து முதல்ல 272 அதுக்கப்புறம் 303 அப்படின்னு எம்பிஸ் வந்தது. எந்த அளவுக்கு மக்கள் எழுச்சி அவர்களுக்கு எதிர்த்து இருந்ததுன்னா 240க்குன்னு குறைச்சிருக்காங்க. இதுவே வந்து எங்களுக்கு பல பேருக்கு சந்தேகம். அது வந்து குடியரசு துணைத் தலைவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு, அதாவது இது வந்து அன்அஃபிஷியலாக சொல்கிறதே என்னென்னா, மோடியே வந்து வெற்றி பெறவில்லை, ஏமாற்றி தான் வெற்றி பெற வைத்தார்கள், ஏன்னா அவர் பின்தங்கி இருந்தார். அதற்கு பிறகு வந்து இதெல்லாம் பேசினதுனால தான் அவரை வந்து அந்த பதவியிலிருந்தே தூக்குனாங்கன்னு அது ஒரு கருத்து இருக்குது. இது ஒரு அனுமானம் இருக்காது. ஸோ இது மாதிரி இருக்கும் பொழுது இவர்கள் இதை போல செய்யக்கூடியவர்கள் அப்படின்றதுக்கு இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிற அந்த தவறுகளை எல்லாம் எடுத்து சுட்டி காட்டி. நிச்சயமா சார். இப்போ எதிர்க்கட்சிகள் மேலே இன்னொரு குற்றச்சாட்டு பாஜக என்ன வைக்குதுன்னா, நீங்கள் பாஜகவை குற்றம் சொல்வதை தாண்டி கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் எல்லாம் இப்போ நீங்கள் வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்றீங்க, இடிஏ குறை சொல்றீங்க, சிபிஐ குறை சொல்றீங்க. இது அநியாயத்துக்கு அரசியலாக இருக்கிறதுன்னு பாஜக உங்க மேல ஒரு பார்வை வைக்கிறாங்க. இல்லை, அநியாயத்துக்கு நீங்கள் அது மாதிரி அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றத நாங்கள் வந்து வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறோம். இப்போ இடி பண்ணுறது மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ கூட இந்த ஒரு கருப்பு சட்டம்னு நாங்கள் சொல்கிறது 130th அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் தானே, ஒரு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், ஏன்னா அது பிரைம் மினிஸ்டரையும் சேர்த்துக்கிறாங்க. ஒரு பிரதமரை எதிர்த்து யாராவது ஏதாவது ஒரு நிறுவனம் ஏதாவது செய்ய முடியுமா? இது சீஃப் மினிஸ்டர்ஸை டார்கெட் பண்ணுற ஒரு செயல். நீங்கள் வந்து இடியை வச்சோ சிபிஐயை வச்சோ ஏதோ ஒரு கேஸு போட்டுட்டு எத்தனை அமைச்சர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டு ஒரு 2 மாதம் 6 மாதம் 1 வருடம் அப்படின்லாம் ஒரு ஆதாரமே இல்லாமல் சிறையில் வைக்கப்படுகிறார்கள். இது வந்து இப்போ கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெயில் இஸ் அ ரூல், ஜெயில் இஸ் தி எக்ஸெப்ஷன். நீங்கள் வந்து பெயில் கண்டிப்பாக கொடுத்துடணும் அப்படின்றது தான். ஆனால் இடி போன்ற சட்டங்கள் இருக்கும் பொழுது இது வந்து பெயில் கொடுக்கறதுக்கு எல்லாரும் ஒரு அதாவது தவிர்ப்பாங்க அப்படின்ற அளவுக்கு இருந்தது இடி அப்படின்றப்போ. ஆனால் இடி அப்படின்றது முக்கிய காரணம் என்னென்னா டெரரிசம், கஞ்சா, இது மாதிரி இப்போ அந்த பொருட்கள் இதற்கு தான் வந்து யூஸ் பண்ண வேண்டியது. நீங்கள் வந்து இது வந்து அரசியல்வாதிகள் ஊழல் செய்கிறார்கள் அப்படின்னு இருந்ததுன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்னு ஒன்று தனியாக அதுக்கு இருக்குது. ஆனால் அந்த கேஸில் போட மாட்டாங்க. ஏன்னா இடியில் போட்டால் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் ஜெயிலில் வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதுக்கு எதிர்த்தும் இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. இந்த அரசாங்கம் இப்படி தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த புரிதல் வந்தது. கண்டிப்பா. அப்ப நீங்க சொல்றதுடைய அடிப்படையில் நாங்க மக்கள் மனதில் பதிய வைத்திருக்கோம். நீங்க சொன்னீங்க நாங்க தேர்தலில் வந்து அடுத்து அவர்களுக்கு வந்து 10%க்கு கம்மியாக ஓட்டு போட்டாதான் இவங்களை வந்து ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும் அப்படின்ற அந்த புரிதல் மக்களுக்கு வந்துருச்சு. தோல்வி மட்டுமே இல்ல, மகா பெரிய தோல்வியை கொடுத்தாதான் அவங்களால தோற்க முடியும். ஏன்னா நீங்க வந்து 20% போட்டீங்கன்னா கூட அது 40% மாற்றக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கிற ஆட்கள், அந்த திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் பிஜேபியில் இருக்கு. நிச்சயமா. ரவிக்குமார் சார், இதுல நம்ம சிந்தூரை பத்தி பேசணும், எஸ்ஐஆர் பத்தி பேசணும். குறிப்பா நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்துடன் நிறைவடைய நேரத்தில் கொண்டு வந்தக்கூடிய அந்த சட்டங்கள், இப்போ கலாநிதி சார் கூட சொன்னாங்க, அது பிரதமராக இருக்கட்டும், முதலமைச்சர், அமைச்சர், யாரை வேணாலும் 30 நாள் உள்ள இருந்தா பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற இந்த சட்டம் பற்றி உங்களுடைய கருத்து? இந்த சட்டம் வந்து முதல்ல அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான இது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து மொத்தத்துக்கும் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு தான். இதுதான் இங்க பார்லிமெண்ட்ல பேசும்போதே ஒவைசியே குறிப்பிட்டாரு. இது வந்து ஜெர்மன்ல ஹிட்லர் எப்படி கெஸ்டோப்போன்னு ஒரு கொலைப்படையை வச்சிருந்தாரோ அது மாதிரி நீங்க போலீஸை மாத்துறீங்க அப்படின்னு. ஸோ இது என்னதுன்னா, இப்போ எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் இதெல்லாம் அரசமைப்பு சட்டத்துல ஒவ்வொன்றுக்குமான பவர் என்ன, டியூட்டிஸ் என்னங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு அமைச்சரை வந்து நீக்கணும்னு சொன்னா அவர் வந்து முதலமைச்சர் அங்கிருந்து அவர் பரிந்துரை பண்ணணும். ஆளுநர் அந்த பரிந்துரையின் மேல் அடிப்படையில் தான் ஆளுநர் அதை வந்து ஏற்றுக்கொண்டு அவர் பதவியில் நியமிப்பார். அதே மாதிரி நியமிக்கிறது அப்படிதான். அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கும் அங்க இருக்கிற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணி அப்படிதான் வரும். ஆனால் இந்த அதிகாரத்தை வந்து நேரடியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாக பொறுப்புகளில் இருக்கிற குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்து 30 நாள் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்கள பதவி நீக்கம் பண்ணலாம். இது அமைச்சருக்கும் பிரதமர், முதலமைச்சருக்கு மட்டும் இல்ல, இது வந்து எல்லா உறுப்பினருக்கும் பொருந்தும். நீங்க எத்தனை உறுப்பினர் வேணாலும் அது மாதிரி நீக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து போயிடுச்சுன்னு சொல்லிடலாம். அப்போ எலெக்ஷனுக்கு என்னதான் வேலை? இப்போ பாஜக செய்கிறது, மோடி அரசாங்கம் செய்யறது என்னன்னா,
இந்த தேர்தலை வேணாம் அப்படிங்கிறதாங்க அவங்களுடைய நோக்கம். இந்த தேர்தல் முறையவே ஒழிச்சுக்கிட்டு இந்த தேர்தலில் இப்போ இருந்தால் தானே மக்கள்லாம் ஓட்டு போடுறான். கிராமத்து மக்கள்கிட்ட எல்லாம் போய் நம்ம கையெழுத்து கும்பிடணும், இவன் வந்து ஓட்டு போடுவான். இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர், பட்டியல் சமூகத்தவனர், பழங்குடியினர், அது போல சிறுபான்மை மக்கள், இவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்குது. அவங்ககிட்ட போய் அவன் ஓட்டு போட்டு ஆதரிச்சாதான் நமக்கு வெற்றி பெற முடியும். இது என்டையரா இந்த ஓட்டிங் சிஸ்டத்தை எடுத்துடணும். அதுக்கு என்னென்ன பண்றாங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நேரத்தில் தேர்தல் அப்படிங்கிறதும் அதற்கான ஏற்பாடு தான். இதை வந்து ஒரு அதிபர் ஆட்சி முறை, ஒரு சர்வாதிகார ஆட்சி முறை, பாகிஸ்தான்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கான முயற்சி தான். அடுத்தது இங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு இதை பண்றது. அடுத்தது வந்து இப்போ இப்ப நீங்க கேட்டீங்க பாருங்க, இந்த சட்டங்களை கொண்டு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளையே காலி பண்ணிடுறது. அப்ப என்ன யாருக்கு, அதாவது பிரதமரையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா, பிரதமரை வந்து யாரும் நீக்க போறது இல்லை, குடியரசுத் தலைவர் பிரதமரை யாரும் கைது செய்ய போறது இல்லை. அப்ப என்ன, சும்மா ஒரு சாக்கு போக்கு பாருங்க, பிரதமரை கூட இதுல நாங்க உள்ளடக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாரை செய்ய போறாங்க? எதிர்கட்சிகள்ல தான். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க பாருங்க, 25 பேருங்க இவங்க வந்து கேஸ் போடுறாங்க எதிர்கட்சியில இருக்கும்போது. அஜித் பவார்ல இருந்து இது மாதிரி 25 முக்கியமான எதிர்கட்சி தலைவர்கள் மேல ஊழல் வழக்குகள்ல குற்றச்சாட்டு பண்ணி சிபிஐ மூலமா இடி மூலமா கேச போடுறாங்க. அந்த 25 பேர் என்ன பண்றான், உடனே பிஜேபிக்கு போயிடுறான். அதுல வந்து பிஜேபி ஒரு வாஷிங் மெஷின், இங்க இருந்து இவங்க சேர்ந்ததும் இவங்களுடைய ஊழல் கரையெல்லாம் உடனே போயிடுச்சு. அதுல பாத்தீங்கன்னா 2 பேருக்கு மேல அந்த கேஸை டிராப் பண்ணியாச்சு, 23 பேரோட கேஸ் அப்படியே ஸ்டால் பண்ணியாச்சு, நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்ப அங்க போனதுமே அவர்கள் எல்லாமே வந்து பரிசுத்தமானவர்களா மாறிடுறாங்க. அப்ப என்ன நடக்குது, இது வந்து அரசியல் இதுல மட்டும் பயன்படுத்துற இந்த மாதிரி இடிய சிபிஐ அதானிக்கு சொத்துக்களை வாங்குறதுக்கு, பல்வேறு நிறுவனங்களை வாங்குறதுக்கு. என்டிடிவி எப்படி வாங்கினாங்க, பினராயி மேல வந்து போய் ரைட பண்ணி அவர் உடனே பயமுறுத்தி அவரை ஃபோர்ஸ் பண்ணி அதை எழுதி வாங்கிட்டாங்கல்ல, அதானிக்கு போயிட்டு இல்லாது. அது மாதிரி அம்பானிக்கு போச்சு. இல்ல இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சார் அவங்க தெளிவா ஒரு விளக்கம் சொல்றாங்க. கடுமையான குற்றவியல், அந்த குற்ற வழக்கில் பாதிக்கப்பட்டாதான். அதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீங்க ஏதோ ஒரு வழக்குல உள்ள போறதுக்கும் கடுமையான குற்றம் செஞ்சுட்டு அப்படின்னு வருகிற போதுதான் இந்த அரசியலமைப்பு 130வது திருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அது கிடையாதுங்க. அதாவது கடுமையான குற்றம் கிடையாது. ஒருத்தவரை வந்து எப்ப அரெஸ்ட் பண்ணலாம், ஒருத்தவர் மேல முதல் தகவல் அறிக்கை தாக்கல் பண்ணிட்டா, பதிவு பண்ணிட்டா அவரை வந்து கைது செய்யலாம். கைது செய்தால் அவர் 30 நாள் வச்சிருந்தா காகனிது விழாவன் சார் அதுலயே வந்து வச்சிட முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்துல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்து விட முடியும். அதுபோல ஒரு சாதாரண அதிகாரி, காவல்துறை அதிகாரி ஒரு பிரதமர் பதவி நீக்கம் செய்து விட முடியும், ஒரு ஆட்சியை மாற்றி விட முடியும்னு சொன்னா இது என்னங்க ஜனநாயகம்? இது எங்க இருக்குது? இந்த சட்டத்துல எந்த சட்டம் இருக்குது? அரசமைப்பு சட்டத்துல கிளியரா வரையறுக்கப்பட்டிருக்கு. நீ வந்து ஒரு அமைச்சர்னா யாரு, அமைச்சரை எப்படி பதவியில அமர்த்தணும், அவரை நீக்கணும், எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை எல்லாத்தையும் ஓவர்லுக் பண்ணிட்டு இவங்க பண்றாங்கன்னா, இது இன்னொன்னு வந்து இதுல இருக்கிற நமக்கு பெரிய ஆறுதல் என்னன்னா, இது வந்து இந்த சட்டமாகவே போறது இல்லை. ஏன்னா இதுக்கு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தலும் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் தான். அது 129வது சட்ட திருத்தம், அது இது 130வது சட்ட திருத்தம். இது ரெண்டுமே நிறைவேற போவது இல்லை. ஏன்னா 2/3 மெஜாரிட்டி வேணும் நாடாளுமன்ற, மக்களவையிலும் மாநிலங்களவையில 3/2 மெஜாரிட்டி அவங்களுக்கு வேணும். அந்த மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடையாது. அதனால இது நிறைவேற்ற முடியாது. அடுத்தது இது வந்து ரெண்டுமே பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது தேர்தல் தொடர்பானது, அதுபோல மாநில உரிமை தொடர்பானது. இதெல்லாம் வந்து அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிக்கட்டுமானம்னு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லப்படுறதுல இருக்குது. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற எதையும் நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்து நீங்கள் மாற்ற முடியாதுன்னு 1973 கேசவானந்த பாரதி வழக்குன்னு சொல்லி அந்த வழக்குல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. எனவே இந்த 2 காரணங்களால இது சட்டமாவே ஆக போவது கிடையாது. நிச்சயமா சார். அப்ப சட்டமே கண்டிப்பா அப்ப அதுதான் சட்டமே ஆக போகிறது கிடையாதுன்னு தெரிஞ்சும் கொண்டு வர்றாங்கன்னா, எஸ்ஐஆர் பற்றி நீங்க ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டே இருக்கிறீங்க. அதுல இருந்து திசை திருப்புவதற்காக கேள்வி வைக்க வேண்டியது இருக்கிறது. சச்சிதானந்தம் சார், அதாவது கருப்பு சட்டங்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கிறது ஜனநாயக ரீதியிலானது அப்படின்னு நினைக்கலாமா சார்? வந்து பொதுவாகவே வந்து என்னன்னா, இந்த சட்டமே வந்து
அவன் எதிர்க்கட்சியினரை குறிவைத்து தான் இந்த சட்டம் கொண்டு வரப்படுது. ஓகே. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பாராளுமன்ற நீங்க பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்கள் இவங்க மேலெல்லாம் நாங்க நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்யுதுன்னு சொன்னாலும் இதனுடைய இலக்குங்கிறது எதிர்க்கட்சிகளை குறிப்பாக குறிவைத்து தான் அது கொண்டு வரப்படுது. நீங்க வந்து ஒரு விசாரணையில இருக்கிற போதே ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்னாலே 30 நாள் தொடர்ந்து சிறையில் இருந்தால் அவரை நீக்கம் பண்ணலாங்கிற ஒரு சட்டங்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அடிப்படை ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இது நீங்க என்ன கூட்டுக்குழுல விவாதிச்சாலும் நீங்க வந்து கூட்டுக்குழு எப்படி அமைக்கிறாங்க, பெரும்பான்மை அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் கூட்டுக்குழு அமைக்கிறாங்க. கூட்டுக்குழு என்ன பரிந்துரை பண்ணும், இப்ப என்ன சட்டம் சொல்றாங்களோ அதே சட்டத்தை தான் பரிந்துரை பண்ணுவாங்க. இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல வந்து என்னன்னா இப்ப அறிக்கை கொடுத்திருக்காங்க, எதிர்க்கட்சி உறுப்பினருடைய டிசன்ட் நோட்டு கூட அவங்க அதுல இன்க்ளூட் பண்ணல. அது சபாநாயகர்கிட்ட தனியா கொடுத்துதான் அதை இன்க்ளூட் பண்றதுக்கான ஏற்பாடுங்கிறது பண்ணிருக்காங்க. அப்ப இதுலயும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனால் என்னன்னா இது வந்து நாடாளுமன்றத்தினுடைய ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக இருக்கிறதுனால 3/2 பங்கேற்கிற உறுப்பினர்களில் 3/2 பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில இது வந்து இந்த சட்டங்கள் எல்லாம் ஏதோ பாஜக வந்து ரொம்ப நியாயமா இருக்கிற மாதிரியும் இந்த சட்டங்களுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இருக்க மாதிரியும் ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு தான் கொண்டு வர்றாங்க. ஏன்னா வந்து இப்ப இந்த சட்டத்தை இப்ப இந்த நேரத்துல கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்ன, நீங்க வந்து இப்ப ஏற்கனவே 130 சட்ட திருத்தமும் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைவேற போறது இல்லை. அவங்க அதை இப்ப அடுத்து கொண்டு வர்றாங்க. இது வந்து எஸ்ஐஆரை பத்தி விவாதிச்சுட்டு இருக்கிற சூழ்நிலையில எஸ்ஐஆரை பத்தி விவாதிக்காம திசை திருப்பதற்காகத்தான் அவங்க இந்த மாதிரியான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமா சார். மறுபடியும் வந்து மியூட்ல விழுந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க பேசிட்டு இருந்தீங்க, திரும்பி மறுபடியும் மியூட்ல விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் சிஸ்டம். ஓகே சார். சார் கேக்குதா? கேக்குது சார். கேக்குதா? கேக்குது ப்ளீஸ். அதனால என்னன்னா இவங்க வந்து ஜனநாயகத்தினுடைய பாதுகாவலர்களாக இவங்க இல்ல. நீங்க வந்து தேர்தல் ஆணையம் எவ்வாறு வாக்கு உரிமை பறிக்குதோ அது மாதிரி நீங்க வந்து தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை புறவாசல் வழியாக அவங்கள வெளியே கொண்டு வருவதற்கான எதிர்க்கட்சிகளுடைய குரலை ஒடுக்குவதற்கான ஒரு முயற்சி தான் இது. பாஜகவினுடைய ஆதரவாக கொடுத்துக்கிட்டு ஜேடியு, தெலுங்கு தேசம் போன்ற கட்சிகளை மிரட்டுவதற்காக கூட இதை கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஆதரவு எவ்வளவு காலம் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிலைமை நெருக்கடிகள் வந்துகிட்டு இருக்கப்ப எவ்வளவு காலம் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. ஆகவே இவை எல்லாமே வந்து நீங்க வந்து மாநில கட்சிகளை குறிவைத்து எதிர்கட்சிகளை குறிவைத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தில் நிச்சயமா சார். அப்ப வந்து உடன் இருக்கக்கூடிய நண்பர்களையும் மிரட்டுவதற்கான, சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட அவர்களையும் மிரட்டுவதற்கான ஒரு யுத்தியோ அப்படிங்கிற ஒரு பார்வையை நீங்க வந்து வைக்கிறீங்க. நம்ம பேசலாம். நிறைவு சுற்றுல இருக்கிறோம். சுருக்கமான பதில் எல்லார்ட்டையும் நான் எதிர்பார்க்கிறேன் சார். இப்ப இதுல 240 நீங்க நம்பர் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதற்கு பிறகு இதற்கு முன்பாக அவர்கள் ஆட்சியில் இருந்த போது நீங்க மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க. அந்த அணுகுமுறையில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? இப்ப இந்த 3வது டேர்ம்ல ஏதாவது அணுகுமுறையில் சேஞ்சஸ் தெரியுதா பாஜக? அதாவது அவங்க வந்து எம்பிஸு அவர்கள்லாம் வந்து இந்த ஆட்சி ஆரம்பித்த அந்த நேரத்தில் வந்து போன முறை இருந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமாக இல்லை அப்படின்றது. அமைச்சர்கள் கூட கொஞ்சம் இதாக தான் இருந்தாங்க. ஆனால் பிரதமர் அவர்களும் அமித்ஷா அவர்களும் அப்படின்றவங்க வந்து இன்னும் கூட வந்து, அதாவது அவங்க எப்படின்னா நாங்கள் தான் இன்னும் அந்த அளவுக்கு ஆட்சியில் இருக்கோம் அப்படின்ற அந்த பிம்பத்தை உண்டாக்க வேண்டும் அப்படின்ற அந்த முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சியினுடைய குரல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற முறையை விட இந்த வாட்டி கூடுதலான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனைன்னு வரப்போ போய் குரல் எழுப்பும் பொழுது எங்களுடைய குரல் பலத்து ஒலித்து கொண்டிருக்கிறது. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கருப்பு சட்டத்தை கொண்டு வந்த பொழுது அமித்ஷா வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து நின்று படிச்சுட்டு இருந்தார். அப்போ கூட அது செய்திகளில் பார்த்துருப்பீங்க. எல்லா எம்பிகளும் போய் அங்கே பிரச்சனை பண்ணி அந்த சட்டத்தை கிழித்து, அந்த சட்டத்தை மசோதாவை கிழித்து அவர் மீது எரிந்த பொழுது அது அவை ஒத்தி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 10 காவலர்கள் உள்ளார கொண்டு வந்து அவர் எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்துல வந்து அங்கே வந்து நிற்க வச்சாங்க. அதுக்கு வந்து எல்லா எதிர்கட்சி எம்பிக்களும் அது பயங்கரமாக குரல் கொடுத்த உடனே அப்புறமா சபாநாயகரே அவங்க எல்லாத்தையும் வெளியில் போங்கன்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு இவர் வந்து முதல் ரோலில் உட்காந்துருக்கிறவர் 3வது ரோலையோ என்னவோ போய் அங்கே நின்றுக்கிட்டு அங்கேருந்து அதை படிக்கிறார் அவர். ஓகே, அப்போ ஒவ்வொரு செயல்லையும் இந்த எதிர்கட்சியோட பலம் இது பெரிதாக எதிரொலிக்கும் பொழுது
அதாவது அவங்க வந்து நாங்கள் அச்சப்படவில்லை அப்படின்றதெல்லாம் சொல்லலாமே தவிர, ஆனால் அங்கே வந்து ஒரு ஒரு அச்சப்பட உணர்வு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கிறது. அடுத்து இப்போ இருக்கிற பீகார் தேர்தல், இதில் வந்து இப்போ இந்த எஸ்ஐஆர் இதெல்லாம் வந்து இவ்வளோ பண்ணி தான் அவங்க வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த எஸ்ஐஆரில் வந்து பார்த்திங்கன்னா 2003 அப்படின்னா கணக்கு வந்து 1985க்கு பிறகு யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு அவருடைய ஓட்டை வந்து செக் பண்ணணும் அப்படின்றது. அப்படின்னா என்ன, அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் கரெக்டாக இருக்காங்கன்றது அர்த்தமா? அது எப்படி அது முன்னாடி, அதாவது 1952 இருந்து வாக்களித்தவர்கள் இன்று வரை அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். ஏன் அதெல்லாம் நீங்கள் ஏன் செக் பண்ணக்கூடாது? நீங்கள் வந்து அது ஏன் கட் ஆஃப் வைக்கிறீங்க? இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இதுக்கு பிறகு மட்டும்தான் நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்றதே. அப்படின்னா இளைஞர்கள் மத்தியில் நமக்கு செல்வாக்கு குறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு அச்சத்தில் இதை செய்கிறாங்களா? இப்போ இளைஞர்கள் தான் இன்றைக்கி வந்து எல்லாம் சோஷியல் மீடியா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்றது. ஸோ இதில் வந்து அவர்களுக்கு ஒரு அச்சம் இருந்து அதிலெல்லாம் ஒதுக்கி வைக்கிறார்களா? இன்னொரு பயம் என்னென்னா, இப்போ பீகாரில் 65 லட்சம் கம்மி பண்ணிட்டோம், அடுத்தது தமிழ்நாட்டில் வந்து ஒரு 30 லட்சத்தை 60 லட்சம் ஏற்றிட்டு இல்லை அங்கே இருந்தவங்கலாம் இப்போ இங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் அப்படின்றது தான் எங்களுடைய பார்வை. நிச்சயமா சார். அப்போ நீங்கள் 3 பேருமே பேசும்போதுலேருந்து புரியுது எஸ்ஐஆருக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. ரவிக்குமார் சார், உங்களுடைய நிறைவான பார்வை சுருக்கமா ப்ளீஸ் சார். இல்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த கூட்டத்தொடர்ல. 29% தான் வந்து அது பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுனால அந்த பில் எல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றது, உடனே அடுத்த நிமிஷம் பாஸ் பண்றது, ஒரு 5 நிமிடம் கூட விவாதம் இல்லாமல் முக்கியமான பில்ஸ் வந்து மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ் தொடர்பான ஒரு பில்லு, அது மாதிரி ஆன்லைன் கேமிங் தொடர்பானது, அது மாதிரி ஷிப்பிங் தொடர்பான பில்லு, அதுபோல சாதாரண குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகள்ல அத்துமீறக்கூடிய, உதாரணத்துக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்க இந்த இன்கம் டாக்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் என்ன செய்யுதுன்னா, ஒரு இன்கம் டாக்ஸ் பேருடைய இமெயில அவருடைய சோசியல் மீடியா எல்லாத்தையும் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வரும். இது அவங்களுடைய தனி உரிமையில தலையிடுறதா இருக்கு. இந்த மாதிரி பில் எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான பில் எல்லாத்தையும் வேக வேகமா இந்த 15 பில்ல வந்து பண்டில் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் தனியா வெளியில சேலஞ்ச் பண்ணி ஆகணும். இதை அப்படியே நாம் விட்டுவிட முடியாது. இந்த சட்டங்களையும் எதிர்த்து நாம் போராடி ஆக வேண்டும். அது நீதிமன்றங்களையோ அந்த மக்கள் மன்றத்தையோ செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல அடுத்ததாக இந்த 3 சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப விழிப்போட இருக்கணும். அதாவது பாஜக மைனாரிட்டி கவர்மெண்ட்னா கூட இந்த விஷ பாம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா பலவீனமா அடிச்சு போட்டீங்கன்னு வச்சுங்க, அது வந்து அந்த உயிர் விடுறதுக்கு முன்ன ரொம்ப ஃபெரோஷியஸா, அப்பதான் ரொம்ப ஆக்ரோஷமா வந்து சீரும், கடிக்க முற்படும், தன்னுடைய உயிரை காப்பாது. அந்த மாதிரியான நிலைமையில இன்னைக்கு பாஜக அரசு இருக்கு. அது வந்து ரொம்ப நச்சுத்தன்மை கொண்டதாக இன்னைக்கு இந்த பாஜக அரசு இருக்கு. இந்த பாஜக அரசு வந்து முற்றாக அகற்றப்படும் வரை யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. அதுல நாம் உறுதியா இருக்கணுங்கிறது தான் இது நமக்கு காட்டு. நிச்சயமா. சச்சிதானந்தம் சார், உங்களோட நிறைவான பார்வை சுருக்கமா சார் ப்ளீஸ். சார் வந்து இப்ப என்னன்னா, இப்ப தேர்தல் கமிஷனுடைய அந்த நடவடிக்கைங்கிறது தான் ரொம்ப நம்ம கவலைப்படக்கூடியதாக இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு தேர்தல் கமிஷன் வந்து பாதுகாவலராக செயல்பட வேண்டிய ஒரு அரசமைப்பு நிர்வாகம், அது வந்து இன்னைக்கு சீர்கெட்டு கிடக்கு. அது இல்லாம அந்த பிரஸ் மீட்ல அவங்க சொல்றது, ராகுல் காந்தி லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு 7 நாளைக்குள்ள நீங்க உறுதிமொழி ஆவணம் தாக்கல் பண்ணணும்னு சொல்றாரு. அதே நேரத்துல இப்ப நீங்க அனுராக் தாக்கூர், பிஜேபியினுடைய அனுராக் தாக்கூர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து ராகுல் காந்தி போட்டியிட்ட தொகுதியிலேயே முறைகேடு நடந்திருக்கிறதாக அவர் சொன்னார். அவர்கிட்ட ஒரு அபிடவிட் கேட்கல. இப்ப நீங்க அது மாதிரி நீங்க வந்து எல்லா மாநிலங்களையும் நீங்க வந்து இது மாதிரி பிரச்சனைகள் முன்னுக்கு வந்திருக்கு. நீங்க வந்து அகிலேஷ் வந்து அபிடவிட்டோட கொடுத்திருக்காரு. 18,000 பேர்கள் தொடர்பான புகாரை அபிடவிட்டோட கொடுத்திருக்காங்க. அதன் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நீங்க வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மகாராஷ்டிராவில், அருணாச்சல் பிரதேசத்துல, கேரளாவுல நீங்க வந்து எல்லா இடங்கள்லையும் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிற போது தேர்தல் ஆணையம் நடுநிலைத்தன்மையோடு செயல்படவில்லைங்கிறதும், அது வந்து அப்பட்டமா பாஜகவுக்கு ஆதரவான ஒரு தேர்தல் ஆணையமாக செயல்படுது. ஆகவே தேர்தல் ஆணையரை நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நாடாளுமன்றத்துக்கு முன்னால கொண்டு வர வேண்டும் என்று நாங்களாம் நினைக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு நடுநிலைத்தன்மையோடு செய்ய வேண்டிய
செயல்பட வேண்டிய அந்த தேர்தல் ஆணையம் Okay. இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நிலைமை, வாக்காளர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக வாக்காளருடைய வாக்குரிமை பறிக்கிற நடவடிக்கை, சரி. இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு Okay. மிக மிக ஆபத்தானது. சரி. இந்த நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவங்க மீது நீங்க வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை, நம்ம நாடாளுமன்றத்துக்கு முன்னாலே ஒரு தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள்லாம் இணைஞ்சு கூட நம்ம கொண்டு வர வேண்டும் என்று நாங்க விரும்புறோம் சார். நிச்சயமா சார். அதாவது ஒரு வகையில வந்து கலாநிதி சார் சொன்னது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல பாதிக்கப்பட்டாலும் மக்கள் மத்தியில் முன்னால எதிர்க்கட்சிகள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஏதோ அந்த வாக்காளர் பட்டியலில் பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு மக்கள் நம்பிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக. அதே மாதிரி அமெரிக்காவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி பயந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள், கருப்பு சட்டங்களை பற்றிய புரிதலையும் மக்கள் மனதில் வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த ஒரு மாத பணி அப்படிங்கிறது அப்படிதாக இருந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒவ்வொன்றிலும் பாஜக என்ன மாதிரி நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது அப்படின்னு. பங்கு கொண்ட விருந்தினர் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.